ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய பேக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கிளாத் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ஜீன்ஸ் கிளாத்தே கிடையாது. இது வந்து இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஜூட்டில் மேக் பண்ணது. ஒன்லி ஒன் ஹேண்ட்மேட் பேக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி ஒரு 2 ரேக் தனியாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம எதாவது மொபைலோ இல்லை ஏதாவது நமக்கு ஈஸியாக எடுக்கும்படியாட்டி எதாவது வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட பின்னாடி வந்து பேக்கெட் மாதிரியே ஒரு ரேக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதான் என்னோட செகண்ட் பேக்கு. இது பார்த்தீங்கன்னா லெதர் வித் கிளாத்தில் மேக் பண்ணது. அப்புறம் இந்த பேக்கு தான். இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ஜூட்டு. இது வந்து பியோர் ஜூட்டு தான். எதுவுமே மிக்சட் எதுவுமே கிடையாது. இது வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஏதாவது ஃபைல்ஸோ இல்லை எல்லா பேப்பர்ஸ் ஏதாவது வச்சு வெளியே கொண்டு போகணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இது இருக்குது. அதனால இந்த பேக்கை சூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேகு தான். இது வந்து இந்த பேக்கோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வார்லி பெயிண்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஜூட்லேயும் அப்புறம் வந்து கிளாத்து அதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லெதரில் மேக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நமக்கு ஒர்க்குக்கு போகணுன்னா இல்லை ஏதாவது வெளியே ஏதாவது போகிறோன்னா ஷாப்பிங் ஏதாவது போகிறோன்னா இந்த பேகு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு தான். இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேக்கு. நம்ம வெளியே எங்கேயே போகிறோம்னா இதில் வந்து லேப்டாப் வச்சு கொண்டு போய்க்கலாம். இதில் வந்து ஒரு ரோப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, லெதரில் உள்ள ரோப்பு. இது வந்து நம்ம ஸ்லிங் பேக்காட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கையில் கொண்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.